ஓம் ஓம் ஸ்ரீ வாழைக்குமரி அருளானந்த சித்தர் பீடம், ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர், ஸ்ரீ பிருத்திங்கராதேவி, ஸ்ரீ சித்தி விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ சங்கிலி கருப்பர், ஸ்ரீ தூண்டில்காரர் ஆகிய இறையவர்களுக்கு புனருத்தாரண மகா கும்பாபிஷேகம் செய்வதை முன்னிட்டு 12/3/2025 புதன்கிழமை காலை 10:30 மணிக்கு மேல் நடைபெறுகின்ற பாலாலய நிகழ்ச்சி. ஸ்ரீ சித்தி விநாயகருக்கு பாலாலய ஹோமம், ஸ்ரீ பாலமுருகனுக்கு பாலாலய ஹோமம், ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரருக்கு பாலாலய ஹோமம், ஸ்ரீ பிருத்திங்கராதேவிக்கு பாலாலய ஹோமம், ஸ்ரீ சங்கிலி கருப்பருக்கு பாலாலய ஹோமம், ஸ்ரீ தூண்டில் கருப்புக்காரருக்கு பாலாலய ஹோமம். இதற்கு பின் ஜலவாசம், தானியவாசம், சொர்ணவாசம் நடந்தபின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் 9/4/2025 சுபஸ்ரீ வருஷம் குரோதி ஆண்டு பங்குனி மாதம் 26ஆம் தேதி நடைபெற உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு ஏறுவிருள் பெறுக வேண்டிக் கொள்கிறோம். இங்ஙனம் கீழவாலாடி ஓம் ஸ்ரீ வாழைக்குமரி அருளானந்த சித்தர் பீட இறையருள் பெறுவதற்கு யாகசாலை அமைப்பில் பங்கு கொள்ளலாம். பந்தல், குண்டங்கள், வேதிகள் அமைப்பில் பங்கு கொள்ளலாம். கலசங்கள், திருவிளக்கு, கால பூஜைகளுக்கு பங்களிப்பு, மாலைகள், மலர்கள், ஒளியொலி அமைப்பு, நாதஸ்வரம், நைவேத்தியம், மேளம், தேங்காய், பழங்கள், அன்னதானம், ஹோம திரவியங்கள், நெய், தேன், இளநீர், இனிய அபிஷேகப் பொருட்கள் இவைகளெல்லாம் வாங்கி தரலாம். இது சம்பந்தமாக தொடர்பு கொள்ள வேண்டிய திரு மூர்த்தி அவர்கள், கீழவாலாடி அருளானந்த சித்தர் பீடம். கும்பாபிஷேகம் என்பது மிகவும் பொருள் பொதிந்தது. குடமுழுக்கு என்பது இதற்கு பொருந்தாது. 12 கால ஓட்டத்தில் ஜீரணமான சக்தியை மீண்டும் நிலைவரச் செய்வது கும்பித்தல். எனவே வேதாகம முறைப்படி பாலாபிஷேகம் செய்விக்கப்பட்ட மூர்த்தங்களில் தக்க வேள்விகள், பூஜைகள், ஆராதனைகள் செய்து சக்தியை மீண்டும் மூர்த்தங்களில் நிலைக்கச் செய்யும் ஒரு நிகழ்வே கும்பாபிஷேகம். உயிரோட்டமான இந்நிகழ்வில் பங்கேற்பது மக்களுக்கு கிடைக்கும் ஒரு அரிய வாய்ப்பு. வாரீர் வாரீர், பங்கேற்று நலம் பெறுக. வாரீர் வாரீர். ஓம் ஸ்ரீ அகத்தீசாய நமக. ஓம் ஸ்ரீ நந்தீசாய நமக. ஓம் ஸ்ரீ கரூர் தேவாய நமக. ஓம் ஸ்ரீ ராமானந்தாய நமக. ஓம் ஸ்ரீ காகபுஜண்டாய நமக. ஓம் ஸ்ரீ கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ பிரத்யங்கராய நமக. பூஜ்ய ஸ்ரீ திருவேங்கடம் சிவத்திரு அர்ஜுனன் அவர்களால் ஆவாகனம் செய்யப்பட்டு கீழவாலாடி கிராமத்தில் விளங்கி வருகின்ற ஸ்ரீ வாழைக்குமரி அருளானந்த சித்தர் பீடத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமை அன்று ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி கொள்ளிடத்தில் நீர் மிகுந்து ஸ்ரீ வாழைக்குமரி அருளானந்த சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் ஸ்ரீ பிருத்திங்கராதேவி, ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர், ஸ்ரீ சித்தி விநாயகர், சங்கிலி கருப்பர், பிட்சாடனர் ஆகிய தெய்வங்களுக்கு யாகம் வளர்த்து விநாயகர், இந்துசை கடவுளர், நவகோள் நாயகர்கள், பிரம்மா, ருத்ரன், விஷ்ணு, ஸ்ரீ பிருத்திங்கராதேவி தெய்வங்களுக்குரிய நாடி சந்தானம் மூலம் கலசம் வைத்து காயத்ரி, மூலமந்திரம், சகஸ்ரநாம வழிபாடுகளுடன் ஹோமம் வளர்த்து நிறைவில் அப்புனித நீரை தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்து அலங்கார ஆராதனைகள் செய்து பங்கு பெற்ற அனைவருக்கும் பாகுபாடின்றி பிரசாத விநியோகம் மற்றும் அன்னதானம் நடைபெற்று வருகிறது. ஊர் மக்கள் நலத்திற்காக மட்டுமின்றி உலக நன்மைக்காகவும் காம, குரோத, பகை, சூதுவாது, பிணி நீங்கவும், பயிர்வளம் செழிக்கவும், பசியும் பிணியும் இல்லாது பல்லுயிரும் நலம் பெறவும் செய்யப்படுகின்ற இந்த ஹோமங்கள் குறைவின்றி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது. அதற்கு அருத்தல் திருராசி
நிறைந்துள்ளது. இந்த காணொளியை காணும் அனைவரும் அடுத்து வரும் ஸ்ரீ வாழைக்குமரி அருளானந்த சித்தர் பீட விழாவில் பங்கேற்று கலந்து கொண்டு வாழ்வாங்கு வாழ வேண்டிக் கொள்கிறோம். அம்பிகை அடியன். ஓம் ஸ்ரீ அகத்தீசாய நமக. ஓம் ஸ்ரீ நந்தீசாய நமக. ஓம் ஸ்ரீ கரூர் தேவாய நமக. ஓம் ஸ்ரீ ராமானந்தாய நமக. ஓம் ஸ்ரீ காகபுஜண்டாய நமக. ஓம் ஸ்ரீ கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ பிரத்யங்கிராய நமக. பூஜ்ய ஸ்ரீ திருவேங்கடம் சிவத்திரு அர்ஜுனன் அவர்களால் ஆவாகனம் செய்யப்பட்டு கீழவிளாடே கிராமத்தில் விளங்கி வருகின்ற ஸ்ரீ வாழைக்குமரி அருளானந்த சித்தர் பீடத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமை அன்று ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி கொள்ளிடத்தில் நீர் மிகுந்து ஸ்ரீ வாழைக்குமரி அருளானந்த சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் ஸ்ரீ பிரத்யங்கிராதேவி, ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர், ஸ்ரீ சித்தி விநாயகர், சங்கிலிக்கருப்பர், பிட்சாடனர் ஆகிய தெய்வங்களுக்கு யாகம் வளர்த்து விநாயகர், எண்திசை கடவுளர், நவகோள் நாயகர்கள், பிரம்மா, ருத்ரன், விஷ்ணு, ஸ்ரீ பிரத்யங்கிராதேவி தெய்வங்களுக்குரிய நாடி சந்தானம் மூலம் கலசம் வைத்து காயத்ரி, மூலமந்திரம், சகஸ்ரநாம வழிபாடுகளுடன் ஹோமம் வளர்த்து நிறைவில் அப்புனித நீரை தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்து அலங்கார ஆராதனைகள் செய்து பங்கு பெற்ற அனைவருக்கும் பாகுபாடின்றி பிரசாத விநியோகம் மற்றும் அன்னதானம் நடைபெற்று வருகிறது. ஊர் மக்கள் நலத்திற்காக மட்டுமின்றி உலக நன்மைக்காகவும் காம குரோத பகை சூதுவாது பிணி நீங்கவும் பயிர்வளம் செழிக்கவும் பசியும் பிணியும் இல்லாது பல்லுயிரும் நலம் பெறவும் செய்யப்படுகின்ற இந்த ஹோமங்கள் குறைவின்றி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது. அதற்கு அருத்தல் திருராசி நிறைந்துள்ளது. இந்த காணொளியை காணும் அனைவரும் அடுத்து வரும் ஸ்ரீ வாழைக்குமரி அருளானந்த சித்தர் பீட விழாவில் பங்கேற்று கலந்து கொண்டு வாழ்வாங்கு வாழ வேண்டிக் கொள்கிறோம். அம்பிகை அடியன். ஓம் ஸ்ரீ அகத்தீசாய நமக. ஓம் ஸ்ரீ நந்தீசாய நமக. ஓம் ஸ்ரீ கரூர் தேவாய நமக. ஓம் ஸ்ரீ ராமானந்தாய நமக. ஓம் ஸ்ரீ காகபுஜண்டாய நமக. ஓம் ஸ்ரீ கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ பிரத்யங்கிராய நமக. பூஜ்ய ஸ்ரீ திருவேங்கடம் சிவத்திரு அர்ஜுனன் அவர்களால் ஆவாகனம் செய்யப்பட்டு கீழவிளாடே கிராமத்தில் விளங்கி வருகின்ற ஸ்ரீ வாழைக்குமரி அருளானந்த சித்தர் பீடத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமை அன்று ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி கொள்ளிடத்தில் நீர் மிகுந்து ஸ்ரீ வாழைக்குமரி அருளானந்த சித்தர் பீடத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் ஸ்ரீ பிரத்யங்கிராதேவி, ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர், ஸ்ரீ சித்தி விநாயகர், சங்கிலிக்கருப்பர், பிட்சாடனர் ஆகிய தெய்வங்களுக்கு யாகம் வளர்த்து விநாயகர், எண்திசை கடவுளர், நவகோள் நாயகர்கள், பிரம்மா, ருத்ரன், விஷ்ணு, ஸ்ரீ பிரத்யங்கிராதேவி தெய்வங்களுக்குரிய நாடி சந்தானம் மூலம் கலசம் வைத்து காயத்ரி, மூலமந்திரம், சகஸ்ரநாம வழிபாடுகளுடன் ஹோமம் வளர்த்து நிறைவில் அப்புனித நீரை தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்து
அலங்கார ஆராதனைகள் செய்து பங்கு பெற்ற அனைவருக்கும் பாகுபாடின்றி பிரசாத விநியோகம் மற்றும் அன்னதானம் நடைபெற்று வருகிறது. ஊர் மக்கள் நலத்திற்காக மட்டுமின்றி உலக நன்மைக்காகவும் காம குரோத பகை சூதுவாது பிணி நீங்கவும் பயிர் வளம் செழிக்கவும் பசியும் பிணியும் இல்லாது பல்லுயிரும் நலம் பெறவும் செய்யப்படுகின்ற இந்த ஹோமங்கள் குறைவின்றி ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது. அதற்கு அருத்தல் திருராசி நிறைந்துள்ளது. இந்த காணொளியை காணும் அனைவரும் அடுத்து வரும் ஸ்ரீ வாழைக்குமரி அருளானந்த சித்தர் பீட விழாவில் பங்கேற்று கலந்து கொண்டு வாழ்வாங்கு வாழ வேண்டிக் கொள்கிறோம். அம்பிகை அடியேன்.